இப்போ நம்ம வயல்லலாம் உரம் உரியா போடுறாங்கல்ல, இது போட்டா என்ன பலன் அந்த பயிருக்கு? உரம் உரிய போட்டா என்ன பலன்னா செடி நல்லா கிளம்பும், ஆ ஈல்டு நல்லா வரும், மகசூல் அதிகமா வரும். மகசூல் அதிகமா வரும். இப்போ உரம் உரியா போடலைன்னா இந்த பயிர் என்ன ஆகும்? உரம் உரிய போடலாம் அப்படியே தான் கிடக்கும். ஆ பூச்சி அது இது அடிச்சு ஒண்ணுமே நல்லா இருக்கு. நீ எத்தனை வருஷமா விவசாயம் பண்ற? 5 வருஷமா பண்ணேன். 5 வருஷமா பண்ற. உங்க அப்பா உங்க தாத்தா எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல இயற்கையா? அப்ப பண்ணாங்க, அப்ப மாட்டு சாணி ஆட்டு சாணி பண்ணாங்க, அப்ப தாய போடுவாங்க. இப்ப யாரு அதெல்லாம் எதுவும் போடுறது இல்ல. ஏன் அது போடுறது இல்ல? என்ன காரணம்? வேலை அதிகம், அதெல்லாம் போடுறது இல்ல. சரி, ஆட்கள் இல்ல. ஏக்கர் எரு அடிக்கணும்னா எவ்வளோ ஆகும்? ஒரு ஏக்கருக்கு எருவுன்னா ஒரு 5 டிப்பர் ஆகும். அது நம்ம செலவு பண்ணி இதுல எடுக்க முடியுமா? எடுக்கலாம், அந்த விவசாயம் பண்ணா நல்லா எடுக்கலாம். இப்ப இதுல தான் எடுக்க முடியாது. அப்ப அந்த விவசாயம் பண்ணா எடுக்கலாம்னா அது எல்லாரும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப மாடு வீட்டுக்கு 10 மாடு வச்சிருந்தாங்க, இப்ப அங்க வச்சுக்கிறாங்க. நீ 2 மாடு வச்சுக்கிட்டு இப்ப அதே ஏன்டா வச்சுக்கிறேன்னு பாக்குற. அப்ப மாடு சாணி அள்ளுவாங்க, சாணி பொறுக்குவாங்க. இப்ப யாரு போதும்? ஏன்னா இப்போ வந்து யாரும் வேலை செய்யறது இல்ல. வேலை செய்யறது மாட்டு ஏறு ஓட்டுவாங்க. இப்ப மாட்டு ஏறு யாரு ஓட்டுறாங்க? அது மாடே கிடையாது. மாடே உரம் உரியா போட்டோம்னா இதெல்லாம் கெமிக்கல் தான், சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி என்ன சொல்றேன்? அதுதான். அப்புறம் கெமிக்கல் தான், எல்லாமே கெமிக்கல் தான் வருது. நம்ம உடம்பே கெமிக்கல் தான் இருக்குது.